இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகர ராசி மகர லக்னக்காரராகி உங்களுக்கு எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா கிரக சேர்க்கை காம்பினேஷன்ஸ் இருக்கும் பொழுது உங்கள் கர்மா பலன் என்னங்கிறது நீங்களே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமான முறையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த மூடநம்பிக்கையிலையும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, பலன்கள் கர்ம பலன்கள் வந்து எண்கள் இல்லை ஜோதிடம். சனி 9ல் இருந்தா என்ன, சனி 10ல் இருந்தா என்ன, குரு 1ல் இருந்தா என்ன, குரு 9ல் இருந்தாங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார், எந்த கிரகத்தோட அருங்காமையில் இருக்கிறார், யாரோட காம்பினேஷன் இருக்கார், யார் பார்க்குறாங்க, எந்த டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்தே வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்ம வினை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது வந்து உண்மையான ஒரு அமைப்புக்கு வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டிக்கு கர்ம வினைகளாக கர்மா கரைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள் பொறுத்து ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அருகாமையில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் எது மாதிரி கர்ம வினைகளை நம்ம சுமந்து வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், மகர லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய புதனும் சுக்கிரனும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அது ஒரு 25 60 வயசுக்குள்ள அது வரும்பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அந்த சுக்கிரனே குருவின் பார்வை 5ஆம் பார்வையோ 8ஆம் 9ஆம் பார்வையோ பெற்று 7ஆம் பார்வை பெறாமல், ஏன்னா குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் இல்லை. புத்திர தோஷம் அல்லது திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பது மிகவும் நல்லது. சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கிறாருன்னா அதுவும் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல நம்மளோட துறையில் மேன்மையாக போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய சுக்கிரனே வந்து ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலத்தோட நன்றாக இருந்து ராகுவோட சம்மந்தப்படாமல் கேதுவோட சம்மந்தப்படுவது அருமையான விஷயம். சனி பார்வை பெறுவது கொஞ்சம் ஒரு படி குறையான அமைப்பு. அதே மாதிரி அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்ல ஒரு திருட்பலத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் கெடுகிறார், அஃப்ளிக்ஷன் வருகிறது. ஸோ குரு அந்த சுக்கிரன் வந்து எந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாருங்கிறதை பொறுத்து அந்த யோகமான சுக்கிர திசை அது மாதிரி பலனை கொடுப்பார். மீனத்தில் உச்சம் பெற்று எந்த பாதிப்பில் இருக்கிறது அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அடுத்த புதன் திசையும் பாருங்கள், அருமையான ஒரு திசை. இந்த புதன் வந்து ராஜயோக கிரகமாக மகர லக்னத்துக்கு வருகிறார். அவர் வந்து குருவின் பார்வை பெறுவது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, சுக்கரனோட சேர்ந்திருக்கிறதுலாம் டாப். ஆனால் அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார், கேதுவோட கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகிறாருன்னா சில அஃப்ளிக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கும் பொழுது யோகமான திசைகள் நல்லா கொடுத்து அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பொழுது சில வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் நம்மளால் அது செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அமைப்பாகவும் கொடுத்துடுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி அது இருக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அவயோக கிரகமாகிய மகர லக்னம் மகர ராசிக்கு வரக்கூடாத கிரகமாகிய சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் சனியோட சேர்ந்துட்டு அவ்வளோதான், போடா படுத்தி எடுத்துரும். சூரியன் சனி சேர்ந்து சூரிய திசை வரும்பொழுது வாழ்க்கையில் நம்பப்பட கஷ்டங்கள், ஆயுஸ் கண்டங்கள், கண்டத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா புத்திரு தோஷங்கள் எல்லாமே இருக்குது. அதே சூரியன் குருவின் பார்வை வரும்பொழுது பல அடுத்தவங்க மூலம் நமக்கு வருவது, ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வருவது, நல்லாவே வந்து உயில் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க மனைவி மூலமாக அது மாதிரிலாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், அப்படியே பலன்கள் மாறும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கா, சனியோட சேர்ந்துருக்கா, திருட்பலம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கா அல்லது தள்ளி அமாவாசைக்கு அருகில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த திருட்பலத்தை அமைப்பு வச்சு தான் உங்களோட கர்ம வினைகள் செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது மாதிரி செயல்படும்,
நம்மளுடைய கேள்விக்கேற்ற விடைகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நல்லதாக இருக்குது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, வெளி மாநிலமா, எப்போ வந்து நமக்கு திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பெற்றோர் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், இதெல்லாமே இருக்குது. உடல்நல கோளாறு எப்போ சரியாகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றுமே துல்லியமாக பார்த்து நம்மளால் வாழ்க்கையில் ஒரு படியும் நம்ம எடுக்கக்கூடிய படி சரியான படியாக எடுத்து நம்ம கர்ம விடை என்னங்கிறது நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் நம்மளோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயம் இல்லை முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக எளிதில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல், எந்த விதத்திலையும் தவறான முடிகள்னால நமக்கு சமய விரயங்கள், பொருள் விரயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் லாக் ஆகாமல் நமக்கு எந்த நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை நம்ம கரெக்டான நேரத்தில் அந்தந்த தேதியில் அந்தந்த நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் படுத்தும் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த விருச்சிக லக்னத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் குரு, அதுக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சந்திரனே ராசி அதிபதி ஆகிய செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இதே பாருங்கள், உங்களுடைய அந்த குரு வந்து சந்திரனோட சேராமல் சுக்கரனோட சேர்ந்த அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயங்கள், குழந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிற பொறுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் பார்க்கணும். அதே மாதிரி ராகு பார்த்திங்கன்னா குருவோட சேருவது, சந்திரனோட சேருவது எல்லாமே மிகவும் தவறு. நம்மளுடைய கர்மாவை அப்படியே தவறான ஒரு அமைப்பாக மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. கேது சேர்வது தப்பு இல்லை. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது மிகவும் புத்திர தோஷம், தொழில் அமைப்புக்கு நம்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பாதிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகம் புதன்கிற ஒரு கிரகத்தோட அட்டமாதிபதியோட சேராமல் இருப்பது நல்லது. சேர்ந்ததுன்னா ராசிக்கார அதிபதியாகிய நீங்களே வந்து ஒரு மாறுபாடான எண்ணங்களும் கிளாரிட்டி இல்லாதவராகவும் சில பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடுகள்னால வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளாகவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குரு சந்திரன் வந்து இது மாதிரி நல்ல காம்பினேஷன் இருந்தால் நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளும், செல்வ செழிப்புகள் குறைவில்லாத அமைப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் வரக்கூடாத கிரகமாக இருந்து செவ்வாயோடு சேர்ந்து ராகுவோட சேர்ந்து புதன் திசை வந்ததுன்னா அவ்வளோதான். ஆயுசு விஷயத்துக்கு, பொருளாதார விஷயத்துக்கு, அசிங்கம், கேவலம், மம்பு, வழக்குகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் வந்து நமக்கு இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது கொடுக்குறார். அதே மாதிரி புதன் வந்து ராகு, சனி, செவ்வாயோடலாம் சேராமல் குருவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கரனோட சேர்ந்து ஒளியோட இருக்கும் பொழுது இன்னுமே வந்து மிகவும் நன்றான ஒரு அருமையான ஒரு கர்மபலன், வெளிநாடு, ஷேர் மார்க்கெட்டில் பணம், அது மாதிரி நல்லா பலத்தை ஒரு பல பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு வந்து வரவேண்டிய தசைகள், வரவேண்டிய நல்ல கிரகங்கள் எப்படி இருக்கணும், சுமாரான அவயோக கிரகம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் உங்கள் கர்ம வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நியூட்ரல் பிளானட் ஆகிய சுக்கிரன், சூரியன், குரு, சனி, இது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ராகு, சூரியன், சனியினால் பாதிக்கப்படாமல் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோடெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எதையும் நம்ம வந்து புத்தாம் புதுசாக சொல்லாமல்
டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப முக்கியம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போடும் பொழுது நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, எது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் இருக்குது, ஒன்னொன்றுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது மாதிரி யோகமான துறை, எந்த கிரகம் அதிகமாக வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் யோகமான துறை படிப்பு நமக்கு பலன் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு, அரசு உத்தியோகங்கள் அல்லது இது மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டார், அதே மாதிரி எது மாதிரி டைமில் நமக்கு மேரேஜ் நடக்கும், ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, குழந்தை விஷயங்கள் எப்படி இருக்குது, கடன் எப்போ அடையும், நம்மளுடைய உடல் உபாதைகள் எப்போ வந்து சரியாகுங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேங்கிற முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள், அதோட காம்படிஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயத்தில் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல் திட்டங்களை செதுக்கி கொண்டு தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றொன்றும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நம்ம வந்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.